இது செய்யாமே நாங்கள் இருதயத்தில் இருந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனால அதை செஞ்சோம். கடைசி நேரத்தில் இரவு நைட்டு நேரத்தில் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒவ்வொன்றும் நினைப்போம். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஆண்டவர் செய்வது வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நேரத்தில் நம்ம என்னுடைய சாட்சியை இந்த சபை கட்டினதை குறித்து நான் சாட்சி சொல்லிடுறேன். பிறகு இந்த சபை கட்டி கொடுத்த அருமையான ஐயா கமலன் ஐயாவுடைய அங்கே பணிபுரிகிற அருமையான பிஏ சகோதரி ராஜ் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க எடுத்துப்பாங்க. வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் நம்ம இந்த சின்ன சாட்சி நம்ம கேட்போம். 10 வருஷமா இந்த ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறேன். இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் நிற்கிறேன்னா ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஊழியக்காரனுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ரொம்ப கூச்ச சுபாவம், பயப்படக்கூடியவன், எல்லாத்துலேயுமே ஒரு பின்தங்கிய நிலை. ஆனாலும் ஆண்டவர் என்னை அழைச்சார் என்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு ஊழியத்தில் வந்தேன். இன்றைய வரைக்கும் ஆண்டவர் நடத்துகிறார். இப்போ இந்த ஊழியத்தில் நான் சொன்னது போல தான், நான் 3 வருஷம்தான் விசுவாசியாக இருந்தேன். நான் பாஸ்ட் ஆகணும்னு விரும்பலை. நான் ஒரு ஐயப்பன் பக்தனாக இருந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற ஒரு குருசாமி தான் நான். ஆகையினால அதுக்கப்புறம் ஏசப்பா என்னை தொட்டார். எங்கள் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் கடவுள் இல்லைன்ற பேரில் இருந்த எனக்கு கடைசியாக ஏசப்பா மெய்யான தேவன் என்பதை அறிந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். பிறகு ஊழியம் செய்ய இப்படிப்பட்ட தேவனுக்கு நான் அர்ப்பணித்து சேவை செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் விரும்பினேன். அதுக்குரிய அடையாளத்தை கேட்டு தரிசனம் கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் ஆண்டவர் நடத்துகிறார். ஸோ இந்த ஊழியத்துக்கு நான் வரும்பொழுது முதலாவது நன்னாவரம் பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னமே நாங்கள் ஆராதனையை ஆரம்பிக்கிறது முன்னாடி சுற்று வட்டாரத்தில் கிராமத்தில் அங்கங்கே போய் ஊழியம் செய்தோம். அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி எல்லாரோடையும் ஜெபிப்போம். அப்போ நிறைய பேர் என்னோட இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற அருமையான பேர் குறிப்பிட விரும்பல, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே என்னோட சகோதரர்கள், என்னுடைய ஐயாமார்கள், அம்மாமார்கள் நிறைய பேர் சொல்லலாம். இந்த அன்புக்கு எனக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா பணம் பெருசு கிடையாது. அடிக்கடி எனக்கு ஜெபத்திலும் சில ஆலோசனை கொடுப்பதிலும் உற்சாகப்படுத்துவதிலும் நிறைய பேர் இருந்தாங்க. பெரிய சவலையில் இருக்கிற பாஸ்டர் ஐயா மோசஸ் ஐயாவுடைய சர்ச்சில் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். எல்லாவற்றையும் அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. அவங்களோட அங்கே இருக்கிற எங்களுடைய ராஜன் ஐயா, சாந்தி டீச்சர், பார்த்தீங்கன்னாக்கா பவுல், முருகம் பிரதர், இவங்கெல்லாம் எங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட சீனியர். நான் ஒரு சாதாரணமான ஜூனியர் தான். ஆனால் நான் 11ஆம் மணி வேலையில் வந்தவன்னு சொன்ன பார்த்தீங்களா, நான் தான் அது. ஆண்டவருடைய கிருபை. அப்படி எல்லாருமே எனக்கு ஊக்குவிச்சு என்னை வெறுக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என் மேலே ரொம்ப தனிப்பட்ட அன்பு வச்சுருப்பாங்க. இந்த எல்லாருடைய கையும் என் மேலே பட்டிருக்குது, என் தலை மேலே பட்டிருக்குது. நான் ஒரு விசுவாசி. ஆனாலும் என் மேலே எவ்வளோ அன்பு ஆண்டவர் வைத்து எனக்கு இந்த மலையை காமிச்சு, எங்கள் சொந்த ஊர் இது, ஆனாலும் இந்த மலையெல்லாம் காமிச்சு நீங்கள் அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்த சொந்த ஊராக இருந்தாலும் இங்கே நாங்கள் வசிக்கலை. நாங்கள் அயல்வேலூர் கிராமத்தில் தான் வசித்தோம். அந்த தரிசனத்தின்படியே வந்தோம். மறைமுகமாக ஜெபித்து எத்தனையோ பேர்கள் என்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய சகோதரிமார்களும் ரட்சிக்கப்பட்டு அவங்களும் எனக்கு ஒத்துழைச்சி ஊழியத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்திலும் நிறைய உதவி செய்தாங்க. அப்படிதான் இன்னைக்கு நான் ஆண்டவருடைய கிருபையினால எல்லாருடைய ஜெபத்தினாலும் நிற்கிறோம். கடைசியாக சொல்லணும்னா அந்த சபை கட்டுற காரியத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட இருக்கிற ஐக்கியமாக இருக்கிற சகோதரர்கள், என்னுடைய சபை மக்கள் அதிகமாகவே ஜெபிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கமலன் ஐயான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிற மேக்சிமம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது மறைக்கப்பட்ட காரியம் அல்ல, வெளியரங்கமான காரியம் தான். இதனுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு நீங்கள் கணிச்சு பாருங்க. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. யார், என்ன ஊர், எந்த மனுஷன் அவர் சர்ச்சை கட்டி கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆண்டவருக்காக அப்படி செய்வார்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன பார்த்தீங்களா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அதை கண்டுட்டு நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு மனு கொடுக்குற மாதிரி தெரியுது. ஒரு முதலாளிகிட்ட போய் ஒரு பெட்டிஷன், ஒரு மனு கொடுக்குறோம். அந்த மனுவை கொண்டு போய் அப்போ கொடுக்கும்போது எல்லாருடைய மனு வாங்கிட்டாங்க. அந்த மனு வாங்கிட்டு அந்த முதலாளி என்ன செய்கிறாருன்னா என்னுடைய மனு மட்டும் அதெல்லாம் வாங்கி கீழே வச்சுட்டு என்னுடைய மனு மட்டும் வாங்கி பார்க்குறாங்க. என் கையில் இருக்கிற அந்த மனு, நான் எனக்கு தேவையான மனு, அதை வாங்கிட்டு அருமையான சகோதரர் செந்தில் அவர்கள் தான் என் கையில் இருந்து வாங்கி அந்த முதலாளிகிட்ட கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே அவர் வாங்கி சிரிக்கிறாரு.
அந்த கம்பெனியில் ஒரே யூனிஃபார்மாக எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதலாளி முதல்ல உங்கள் காரியமாக நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வேலை, எதுக்காக நான் கேட்டேன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு நிறைய பேர் தரிசனம் பார்த்து எங்கள் சபை பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க, என்னோட உடன் இருக்கிற சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அது என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் கட்ட பிறகுதான் அதை நான் விசுவாசித்தேன். அதுவும் இந்த ஊரில் சர்ச்சை கட்டுறதா ஒரு அடையாளமாக ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சொப்பனத்தின்படியே மனு கொடுக்குறோம். அது என்ன சர்ச்சை கட்டுறதா, அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகையினால ஒரு 2.5 வருஷம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த முதலாளி நாங்கள் சந்திக்கிறோம். சந்தித்த உடனே அதே போல் நான் பார்த்த வண்ணமாகவே அந்த ஆஃபீஸ் ரூமு, அந்த கம்பெனி, அங்கே வேலை பார்க்குறவங்க, அதனுடைய டேபிள் போட்டிருப்பாங்க, அந்த மேஜை கூட அச்சு பிசகாமல் அப்படியே இருந்தது. அப்போ நாங்கள் உறுதி அடிச்சிட்டோம். அப்போ சகோதரர் சொன்னாங்க, செந்தில் பிரதர், இந்த தரிசனத்தை பிரதர் பார்த்துருக்குறாங்க, இப்படி தான் நாங்களும் கண்டோம், நாங்கள் எவ்வளோ நாளாக இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை நீங்கள் தான்றதை இப்போ நாங்கள் கண்கூட பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் ஐயான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறோம். 1.5 வருஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் கால் பண்ணி நேரடியாக வந்து இந்த இடத்துல வந்துட்டு அளந்து இந்த சபையை கட்டி கொடுப்பதற்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அவங்களுக்கு சந்திச்சாங்க. நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து வர ஆண்டவர் அவருக்கு கிருபை தந்தார். நிறைய சபைகளை அவங்க கட்டி கொடுத்திருந்தாலும் இந்த பகுதிக்கு இது ஒரு காத்தடிச்சது மாதிரி தான் ஆண்டவர் என் மேல அவருடைய கண்கள், ஏசப்பாவுடைய கண்கள் என் மேல பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது திருப்ப எத்தனையோ ஊழியர்களை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தணும்னு ஆசைப்படுவேன். என்னுடைய ஆசை, தண்ணி வசதி இல்லை, கொஞ்சம் இந்த பிரச்சனை, சர்ச்சைன்னு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறோம்.